தமிழக திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அரசு இந்த எளியவனுக்கு தகைசால் தமிழர் என்ற விருதை வழங்கி என்னை கௌரவித்தது. அதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தகைசால் தமிழர் என்ற இந்த சிறப்புக்குரிய விருதை எனக்கு வழங்கியதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள 50 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்லாமல் கடல் கடந்து வாழக்கூடிய தமிழ் பேசும் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் பாராட்டி வரவேற்கக்கூடிய ஒரு விருதாக அது கருதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தமிழக அரசு எனக்கு வழங்கிய அந்த தகைசால் தமிழர் விருதை வரவேற்று பாராட்டி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இலங்கை சீமையிலும் துபாய் போன்ற நாடுகளிலும் சவுதி போன்ற இடங்களிலும் இதற்கான வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிலை அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, இது இந்த வாரத்தில் கூட இருக்கிறது. தமிழகத்தில் இன்று பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. 2026 நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தமிழகத்தில் பல்வேறு அரசியல் யூகங்களும் அரசியல் வியூகங்களும் அரசியல் எதிர்பார்ப்புகளும் தொடர்ந்து வந்தவண்ணமாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலே உள்ள திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதுவரை செய்த நல்ல காரியங்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற காரியங்கள், குறிப்பாக மக்கள் சமூகத்திலே உள்ள மகளிர் பெருங்கூட்டம் ஏற்றுக்கொண்ட பல்வேறு அரசு திட்டங்கள், வரவேற்றக்கூடிய திட்டங்கள், அதன் மூலமாக வரக்கூடிய 2026 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்று மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கை தான் இருக்கிறது. நாங்கள் அறிந்தவரை இப்பொழுது தமிழகத்தில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளும் உருவாகி இருக்கிறது, புதிய கட்சிகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலும் இப்போ திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எப்பொழுதும் இன்று இருப்பது போல் நாளைக்கும் இருக்கும். 2026 முழுமையான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் வரவில்லை. அரசியலிலே எத்தனையோ வந்திருக்கின்றன. ஆனால் இந்த 2006 எலெக்ஷனை பொறுத்தவரை, தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இலங்கையில் போய் பிரதமரை சந்திச்சுட்டு வந்தீங்க. ஆமாம். ஏதாவது தமிழக மீனவர்கள் பற்றிய கோரிக்கைகளை முன் வச்சிங்களா? அது ஏதாவது ஒரு பாசிட்டிவான கிடைச்சுதா? இலங்கை பிரதமர் ஹரிணி அவர்களை நாங்கள் சந்தித்தோம். ஒரு மணி நேரம் அவரிடத்தில் தமிழ்நாட்டு மீனவருடைய பிரச்சனையை பற்றி எடுத்து சொன்னோம். 3 விஷயங்களை அந்த அம்மையாரிடத்தில் நாங்கள் சொன்னோம். ஒன்று, தமிழ்நாடும் இலங்கையும் இருவேறு பகுதிகளாக நினைத்து
நாம் வாழ்ந்து விடக்கூடாது. இந்தியாவும் இலங்கையும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடு தான் நான் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவது, அண்டை நாடுகளாகிய நாம் அண்டை நாடுகளாக எப்போதும் இருக்கக்கூடியவர்கள். நமது அண்டை நாடுகளாக உள்ளவரிடத்தில் பகைமையும் விரோதமும் ஒரு காலத்திலும் இருக்க முடியாது. நாம் அண்டை நாடுகளாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னதை நான் நினைவுபடுத்தினேன். ஆக இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கைக்கும் உள்ள தொடர்பு வரலாற்று பூர்வமானது மட்டுமல்ல, இது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒன்று. இரண்டு நாடுகளுக்கு இடையிலே உள்ள நல்லெண்ணமும் சுமூகமும் நட்புறவும் தொடர்ந்து நீடிக்கிறது. இந்திய அரசும் பல்வேறு உதவிகளை இலங்கைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள நல்லுறவு இப்பொழுது இருப்பது போல் என்றும் தொடர வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அந்த அம்மையார் சரியான கருத்து தான் என்று ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது, தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து இன்று நேற்றல்ல தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகிற வகையில் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று இந்த அம்மையாரிடத்திலே நாங்கள் வலியுறுத்தினோம். என்ன அந்த புதிய திட்டம் என்று சொன்னால், தமிழகத்திலே உள்ள மீனவர்களும் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்து மீனவர்களும் தமிழ் பேசக்கூடிய மீனவர்கள் தான். இந்த மீனவர்களுக்கு இடையிலே எத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதும், அவருடைய படகுகளை பிடிப்பதும், அரசு சிறையிலே தள்ளுவதும் இப்படி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இரண்டு நாட்டு குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலே உள்ள நல்லிணக்கம் குறைந்து கொண்டே போகிறது. இந்த நல்லிணக்கத்தை நீடிக்க செய்யுமாறு இந்த இலங்கை அரசு உட்பட வேண்டும் என்று ஒன்று சொன்னோம். நல்லிணக்கத்துக்கு பாடுபட வேண்டும் என்று ஒன்று சொன்னோம். அந்த அம்மையார் அதை ஏற்றுக்கொண்டார். அதோடு இந்த மீனவர்கள் பிரச்சனையை, இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் தயவு செய்து இப்படி யோசித்தால் என்ன என்று நாங்கள் சொன்னோம். இரண்டு நாட்டு மீனவர்களும் அவர்கள் மீன் பிடித்து இதுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை பறிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குத்தான் மீன் தொழில் நடத்துகிறார். அதேபோல் இலங்கையில் உள்ள மீனவர்களும் வாழ்வாதாரத்தை வைத்துத்தான் மீனவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு நாட்டுடைய, தமிழ்நாட்டுடைய இலங்கை நாட்டுடைய மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொடர்ந்து இண்டோ ஸ்ரீலங்கா ஃபிஷரிஸ் கார்ப்பரேஷன் என்று நீங்கள் ஒன்று உருவாக்கி கொண்டால், அப்படி கொள்ளும்போது தமிழ்நாட்டு மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் அந்த இண்டோ ஸ்ரீலங்கா ஃபிஷரிஸ் கார்ப்பரேஷன் உறுப்பினர் ஆக்கப்பட்டு அது அந்த கச்சத்தீவை அதற்கு அடித்தளமாக வைத்து அங்கிருந்து இதை செய்தால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட முடியுமா இருக்கும். அதன் மூலமாக இரண்டு நாட்டு மீனவர்களும் வாழ்வாதாரத்தில் எந்த இது செய்ய மாட்டார்களோ அது தொடர்ந்து நீடிக்கும். இந்த ஒற்றுமையாக இருந்து இரண்டு பேரும் மீன் பிடிப்பார்கள். அந்த மீனை உலகம் முழுவதும் விநியோகிப்பார்கள், விற்பனை செய்வார்கள், அதில் பங்கு போட்டுக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட இண்டோ ஸ்ரீலங்கா ஃபிஷரிஸ் கார்ப்பரேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை இரண்டு நாடும் சேர்ந்து உருவாக்கினால் மிக நன்றாக இருக்கும் என்று நாங்கள் அந்த அம்மையாரிடத்தில் நாங்கள் சொன்னோம். அந்த அம்மையார் மிக பொதுவாக கேட்டுக்கொண்டு குறிப்பெடுத்து இறுதியில் அந்த அம்மையார் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப நல்ல கருத்தாக இருக்கிறது. வரக்கூடிய எங்கள் கேபினட் மீட்டிங்கில் இந்த கருத்தை நான் முன்மொழிகிறேன் என்று அந்த அம்மையார் சொல்லிவிட்டு போனார். இதுதான் நாங்கள் போய் வந்த விஷயம். அது எல்லா பத்திரிகையிலும் வந்தது. இப்போ பத்திரிகைக்காக கேட்டபோது நாங்கள் பிரதமரை சந்தித்தோம். பிரதமர் அம்மையார் அவர்கள் ஒரு கோல்டன் லேடியாக இருக்கிறார்கள். கோல்டன் லேடியாக மட்டுமல்ல, கோல்டன் லேடி வித் கோல்டன் மீன்ஸ் அப்படின்னு நான் பத்திரிகையில் சொன்னேன். அது எல்லா பத்திரிகையிலும் வந்தது. இப்படி உயர்வாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நான் உண்மையை சொன்னேன். அந்த அம்மையார் ஒரு மணி நேரம் நாங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டு குறிப்பெடுத்து, இந்த நீங்கள் சொன்ன கருத்து சரியான கருத்தாகத்தான் இருக்கிறது. இரண்டு நாட்டு மீனவ பிரச்சனையை தீர்க்கக்கூடிய
ஒரு புதிய ஆலோசனை தான் இது. இதை கேபினெட் மீட்டிங்கில் இதை நாங்கள் வைத்து ஒரு முடிவு செய்வோம் என்று சொன்னாங்க. அதை சொன்னேன். கோல்டன் லேடி வித் கோல்டன் மீன்ஸ் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இதுதான் நடந்தது. இது இந்திய அரசாங்கம் எப்படி ஏற்றுக்கொள்ளும், அவங்களுடைய கவனத்துக்கு எப்படி கொண்டு போகிறீங்க? அதாவது இந்திய அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகலை. இப்போ டெல்லியில் சந்தித்த அந்த ஹரிணி அம்மையார் அவர்களே இந்த விஷயத்தை டெல்லியில் உள்ள ஃபாரின் மினிஸ்டர் இடத்துல சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து இப்படி ஒரு டெலிகேஷன் வந்தார்கள், அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தை நாங்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறோம் என்று டெல்லியிலே சொன்னதாக பத்திரிகையில் வந்தது. அது எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது. நாங்கள் சொல்வதற்கு முன்னாடியே அந்த அம்மையாரை போய் பிரதமரிடத்திலும் ஃபாரின் மினிஸ்டரிடத்திலும் இந்த கருத்தை பிரதிபலித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது நாங்கள் சொன்னதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு நன்மை ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் இருக்குது. நீங்கள் கூட்டணி இன்னும் தொடருவீங்க. வரக்கூடிய தேர்தலில் எந்தெந்த தொகுதி கேட்குற வாய்ப்பு இருக்குது? திருச்சியில் அதுவும் போட்டியிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக. அதாவது 234 தொகுதிகளில் நான் அந்த காலத்திலிருந்து கலைஞருடைய காலத்திலிருந்து கூட்டணி நாங்கள் தொடர்றோம். இப்போ இருக்கிற கூட்டம் இருந்தாங்களா இல்லையா, நாளைக்கு இருப்பாங்களா இல்லையா, அந்த விவாதம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அன்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். இது காரணம் என்னன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்திய முஸ்லீம் லீகை கொண்டு இருக்கிற கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்திய முஸ்லீம் லீகிற்கும் உள்ள அந்த கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி என்று நாங்கள் சொல்லுவது கிடையாது, கொள்கை ரீதியான கூட்டணி. அந்த கொள்கை ரீதி என்பது திராவிட கொள்கையிலே உள்ள அடிப்படை கொள்கைகளும் முஸ்லீம்களுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளும் சற்றப்ப ஒன்றாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் இதை தொடர்றோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம். இது புதுசாக நாங்கள் சொல்லலை, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தா கலைஞர் காலத்தில் நாங்கள் கலைஞரிடத்தில் ஒரு முறை அவங்க எல்லா கட்சியும் உங்களோட தான் இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் கட்சியில் இருக்கிறாங்க, இப்போது முஸ்லீம் சமுதாயத்துக்கு நீங்கள் 16 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் நான் சொன்னேன். நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஒரு தேர்தலில் 16 தொகுதி ஒதுக்கினார். முஸ்லீம் லீக்கிற்கு 5 தொகுதியை கொடுத்தாரு. 5 தொகுதியை கொடுத்து விட்டு அடுத்த மனிதநேய மக்கள் கட்சி அந்த கூட்டில் இருந்தாங்க. நான் வெளியூருக்கு போயிட்டு இருக்கும்போது கலைஞரிடத்துல எனக்கு ஃபோன் வந்தது. துரைமுருகன் பேசினார், பேராசிரியர் உங்களுக்கு 5 தொகுதியை கொடுத்ததுனால மனிதநேய மக்கள் கட்சியும் 5 தொகுதி கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் காரில் போயிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கேன். போகும்போது 5 தொகுதியை எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி, 5 தொகுதி கொடுத்து 6 தொகுதியை கொடுங்களேன் என்ன இப்போ அப்படின்னு சொன்னேன். அந்த வருஷத்தில் 16 தொகுதி கொடுத்தாரு. 2016 அன்றைக்கி 16 தொகுதி கொடுத்தாரு. அதில் நாங்கள் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயித்தோம், மற்றவங்க யாரும் ஜெயிக்கிறதாக தெரியல. இப்போ இந்த கூட்டணி 2026 வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் எப்பொழுதும் போல் தொடர்ந்து இருக்கிறோம். இதில் மறுசிந்தனைக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, வேறு சிந்தனையே எங்களுக்கு கிடையாது. மறுசிந்தனைங்களில் வேறு சிந்தித்தே கிடையாது. இது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு வேறு கூட்டணியோ வேறு இதையோ பற்றியோ சிந்தித்தே கிடையாது, கனவு கூட கண்டதில்லை. அதனால் அது எங்களுடைய அடிப்படையான விஷயம். அதனால் நாங்கள் இந்த கூட்டணியில் போன தடவை 3 தொகுதி எங்களுக்கு வழங்கினாங்க. இப்போ பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள முஸ்லீம் லீகுடைய நடவடிக்கைகள், முஸ்லீம் லீகுடைய தோழர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆங்காங்கே வரக்கூடிய தகவல்கள், மாவட்டங்களுடைய தீர்மானங்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் குறைஞ்சது 5 தொகுதியாக முஸ்லீம் லீகிற்கு வர வேண்டும் என்ற பொதுவான கருத்து எங்களுக்கு வந்திருக்கிறது. அதாவது ஏதோ தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு தொகுதியும், கடலூர் தொகுதி மாவட்டத்தில் ஒரு தொகுதியும், திருச்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதியும், சென்னை மாவட்டத்துக்குள்ள
ஒரு தொகுதியும், திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள ஒரு தொகுதியும், 5 தொகுதி, வேலூர் தொகுதி 5 தொகுதி, 6 தொகுதி வைப்போம். 6 தொகுதி, 5 தொகுதி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வேலூர் 1, திருச்சி 1, நெல்லையில் 1, அப்புறம் தஞ்சாவூரில் 1, கடலூர் 1, 5. இந்த 5 தொகுதி தான் நாங்கள் யோசனை பண்ணிகிட்ருக்கோம். இதை பொதுவாக அங்கங்கே நம்ம மாவட்ட முஸ்லீம் லீகில் உள்ளவர்களும் தீர்மானங்களாக போட்டு பத்திரிகைகளையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்களே அதை வெளியிட்றீங்க. ஆக மினிமம் 5 தொகுதியாக எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கலான்னு இருக்கோம். அதை கொடுக்குற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, கேட்குற இடத்துல நாங்கள் இருக்கோம். கொடுக்குற இடத்துல அவங்க கொடுக்கும்போது இங்கே கேட்குற இடத்துல உள்ள நாங்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் கேட்பதை கொடுப்பார்கள், சில நேரங்களில் கேட்காதையும் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் கலைஞர் காலத்தில் நாங்கள் சொன்ன 16 தொகுதி முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொடுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் இந்தியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரையில் மினிமம் 5 தொகுதியாக கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிலைமை இன்று இருக்கிறது. அதனை பிரதிபலிக்கக்கூடியவைகள் தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் இப்போ இந்த பிஎம்சி நிதி ஒதுக்கிறதுனால 2 கம்யூனிஸ்டுகளுமே ஒரு கசப்பு, ஒரு வாதம் ஏற்பட்டிருக்கு. தெரிஞ்ச தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதை இது பண்ணுறாங்க. இப்போ கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இது பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்க? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்திரீ அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கொள்ளணும் ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக சொல்லிவிட்டது. தேசிய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிற நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக பின்பற்ற வந்திருக்கிற எஜுகேஷன் பாலிசி, கல்விக் கொள்கை அடிபட்டு போகும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கல்விக் கொள்கை ஊருக்கு தெரிஞ்சது. தமிழும் ஆங்கிலமும் இருக்கிறது மாதிரி இந்த நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் 1ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸு, 8ஆம் கிளாஸு என்று லைனாக பரீட்சையாக வைக்கிற அதுக்கெல்லாம் தமிழ்நாடு உடன்படாது என்ற தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டு அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நம்ம உடன்படலை, அதில் உள்ள திட்டங்கள் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் கேரளாவில் அங்கே சொல்லுகிறாய் சொன்னால் அங்கே உள்ள பாலிசி அது. இங்கே தமிழ்நாடு அது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டா என்பதுதான் அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறார், கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார், மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பத்திரிகையில் நீங்கள் தான் எல்லாம் வெளியிட்றீங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லப்படக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு பொருந்தாது. 3ஆம் கிளாஸில் ஒரு டெஸ்ட்டு, 5ஆம் கிளாஸில் ஒரு டெஸ்ட்டு, 8ஆம் கிளாஸில் ஒரு டெஸ்ட்டு, இதே டெஸ்ட்டு வச்சு அதில் பாஸ் பண்ணுறவன் யார், ஃபெயிலாக போகிறவன் யார் அப்படி இந்த நாட்டில் கிடையாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு விஷயம் தயவுசெய்து நீங்கள் யோசிக்க வேண்டியது, எழுத வேண்டியது, இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை வந்த உடனே சமீபத்தில் போன மாதம் ஜிஎஸ்டி பிரச்சனையில் எல்லா மாநில நிதி மந்திரிகளையும் கூப்பிட்டு என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், இல்லை திருத்தங்கள் செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்டாங்க. ஆலோசனை கேட்டு அதில் பல மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாற்றங்களினால் எல்லா மாநிலத்துக்கும் நல்லது நடந்திருக்கிறது, வரவேற்றும் கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இப்போது ஒரு நேஷ்னல் பாலிசி ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரி கொள்கை, அதனை நடைமுறைப்படுத்தும் போது எல்லா மாநில நிதி அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனையில் இந்த ஜிஎஸ்டியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதன் மூலமாக நாடு இப்பொழுது வரவேற்றிருக்கிறது என்பது எல்லோரும் தெரிய விஷயம். இதில் செய்யக்கூடிய இந்த முறையை கல்வித்துறையில் ஏன் இதுவரை செய்யவில்லை என்று தான் கேள்வி. கல்விக் கொள்கையை நீங்களாக ஒன்று வகுத்துக்கொண்டு, நீங்களாக ஒரு திட்டத்தை தீக்கிக் கொண்டு, நீங்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு
நாட்டில் எப்படி கல்வி இருக்கிறது என்பதையே கணக்கில் எடுக்காமல் அப்படி செய்யும்போது எல்லா மாநிலங்களையும் எதிர்ப்பு வரும். தமிழ்நாடு அது மிக தெளிவாக இருக்குது. இதனால் நான் தயவு செய்து அருமை நண்பர்களை உங்களுக்கு சொல்வது, இந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் ஃபாலோ பண்ண கன்சல்டேஷன் வித் எல்லா ஸ்டேட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவெடுத்து அறிவித்து நாட்டுக்கு நன்மை செய்திருக்கிறீங்களே, அதே மாதிரியான ஒவ்வொரு கொள்கையிலும் ஒவ்வொரு திட்டத்திலும் எல்லாரும் உட்காந்து நீங்கள் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவித்தா மிக முக்கியமாக இருக்கும். நாடு வரவேற்கும், இது பிரச்சனையே வராது. அந்த மாதிரியான கொள்கையை வருங்காலத்திலாவது அரசு செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிராஜனுடைய மாநாடு கேஎம்சிசி மேரேஜ் வருகிற 26ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு இந்த மறைந்த தலைவர் அப்துல் சமது, சிராஜ் மில்லத் அப்துல் சமது, சந்தன தமிழறிஞர்னு பேர் அவர், மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்றுன்னு கலைஞர் வர்ணித்தவர், அவருக்கு அப்படி நூற்றாண்டு விழா நடத்துகிறோம். அந்த நூற்றாண்டு விழாவில் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து 26ஆம் தேதி நம்ம பெரியார் திடலில் நடத்துகிறோம். அதில் எல்லாரும் கலந்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கோம். அடுத்து டிசம்பர் 28ஆம் தேதி கும்பகோணத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 8000 மஹல்லா ஜமாத்துகள்னு இருக்குது. அதாவது 8000 மஹல்லா ஜமாத்துக்கள்னால் இங்கே பள்ளியாசு இருக்குது. இந்த பள்ளியாசில் ஒட்டி ஒரு முஸ்லீம்கள் இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மஹல்லான்னு பேர். இந்த காஜா நகர் பள்ளிவாசல், இந்த காஜா நகர் ஒட்டி ஒரு 500 பேர் குடும்பம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு மஹல்லா ஜமாத்துன்னு பேர். இது மாதிரி தமிழ்நாட்டில் 8000 மஹல்லா ஜமாத்துகள் இருக்குது. இந்த 8000 மஹல்லா ஜமாத்துகளுடைய நிர்வாகிகளையும் ஒன்று திரட்டி ஒருங்கிணைச்சு நாங்கள் தொடர்ந்து பல மாநாடு நடத்தி கொண்டே வந்திருக்கிறோம். அந்த 28ஆம் தேதி டிசம்பர் 28ஆம் தேதி கும்பகோணத்தில் இந்த 8000 மஹல்லா ஜமாத்து ஒருங்கிணைப்பு மாநாட்டை நடத்துவதற்கான முடிவு செஞ்சுருக்கோம். அதுக்கு சிஎம்ஏ கூப்பிட்ருக்கோம். அவர் இன்னும் எங்களுக்கு தேதி கொடுக்கல. அதை நிச்சயமாக கொடுப்பார் நம்பிக்கை. அடுத்த வாரம் அங்கே போய் நிச்சயமாக செய்வோம். அது 28ஆம் தேதி நடக்கக்கூடிய முக்கியமானது. அடுத்து ஜனவரி 8ஆம் தேதி வரக்கூடிய ஜனவரி 8ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த தமிழ்நாட்டில் கேரளாவில் உள்ள கேஎம்சிசி, கேரளா முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர்னு கேஎம்சிசி வச்சுக்கிறாங்க. அவங்க சார்பாக 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 100 கல்யாணம் ஃப்ரீயாக பண்ணாங்க. அது 100 கல்யாணம். இங்கே அதே மாதிரி கேஎம்சி சார்பாக திருச்சி மாவட்டத்தில் மாஸ் மேரேஜ் நடத்துகிறாங்க. 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி மாஸ் மேரேஜ் கேஎம்சி ஆல் இண்டியா கேஎம்சி சார்பாக நடத்துகிறாங்க. அந்த ஆல் இண்டியா கேஎம்சிசி நடத்தக்கூடிய இந்த மாஸ் மேரேஜ் 30 மேரேஜ் நடத்துகிறாங்க. அதில் முஸ்லீம்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவங்க இருப்பாங்க, இந்து சமுதாயத்தில் இருப்பாங்க. அதையெல்லாம் இந்த மேரேஜுக்கு பெண்ணு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை இந்த மாவட்ட முஸ்லீம் லீகிற்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாவட்ட முஸ்லீம் லீகில் உள்ள நண்பர்கள் இந்த 30 இதையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். யாராவது ஏழை எளியவராக இருந்தால் அவங்களுக்கான மேரேஜ் செய்வாங்க. எல்லா மத பிரச்சனை கிடையாது. ஏழை எளியவங்க அதுதான் அவங்களுக்கு அவங்களுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சீர்வரிசைகள், அவங்க நகை நட்டுகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 4-5 லட்ச ரூபா அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்கிறாங்க. அதை அந்த மாதிரியான 30 மேரேஜ் செய்ய வேண்டிய பொறுப்பு, அதுக்கான மாப்பிள்ளை பொண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு திருச்சி மாவட்டம் முஸ்லீம் லீக் கொடுத்துருக்குறாங்க. ஆக இங்கே உள்ளவங்க அதை செஞ்சுருக்காங்க. உங்கள் சார்பாக யாராவது இருந்தால் கூட அவங்க தெரிஞ்ச ஏழை எளியவங்க திருமணம் பண்ணணுன்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க சொன்னால் அதுக்கான ஏற்பாடை நிச்சயமாக பண்ணுவாங்க. அது
இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. 2026 தேர்தலில் எத்தனை மணி போட்டி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? பலர் வந்து புதுசாக வந்து தேர்தலில் கலந்து காண வராங்க. முதல் விஷயம், திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, வலிமையாக இருக்குது. அது நிச்சயமாக போட்டியிடும். அது போட்டியிட்டு வெற்றி பெறும் அப்படி நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அடுத்து எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்துருக்காங்க. இந்த 2 கட்சியோட இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் அவர்கள் சேருவாங்க என்ற இப்போ பொதுவான பேச்சு வந்து கொண்டே இருக்குது. பத்திரிகையிலையும் வருது, ஊடகத்திலையும் வந்துருக்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படி சேர்ந்து நிற்காங்கிற அடிக்கடி பத்திரிக்கையில் வந்து ஊடகத்தில் கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அது வரப்போதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆக அது ஒரு அது மாதிரி சீமானவர்கள் தனியாகவே நிற்பேன் அப்படின்னு இப்போவே சில தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார். ஆக அவங்களுடைய இது தமிழ்நாட்டில் இது 3 அணியாக இருக்கும் போல தெரியுது. போகிற போக்கு பார்த்தா 3 அணி தான் இருக்குங்கிறது தெரியுது. இந்த மறுமலர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் முன்னாடி வந்துட்டாங்க. அதோடு சேர போகிறது இவருக்கு சேர போகிறாரா இல்லையாங்கிறது தெரியல. அப்படி சேர்ந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி, அதில் எந்த மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. இதில் உள்ளவங்க அப்படியே இருக்கிறாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குங்கிறதான் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட தமிழ்நாடு வெற்றி கழகம் அது 3 சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஃபோர்ஸாக தான் ஆகும். அதை ஏற்று நிற்கிறாங்க. நிச்சயமாக ஃபைட்டு கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒன்று தான் இருக்கலாம். அது மாதிரி வேறு சீமானுங்களே அவர் தனியாக நிற்கிறாரு. அவர் நேற்றே முந்தாலும் கூட சில தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டு வர்றாரு. அவர் தனியாக தான் நிற்பார் போல. ஆக காலங்கள் தான் பதில் சொல்லும். அரசியல் இருக்குமா திமுக கூட்டணி? அவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்தா திமுக கூட்டணி பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தலே சவால் தானே, தேர்தலே ஒரு சவால் தான். அதாவது கூட்டணியில் அதிகமாக சேரும்போது சவாலாக தானே இருக்கும். உங்கள் இது தமிழ்நாடு வெற்றி கழகம் சொல்கிறாங்கல்ல, அது இது வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கலை. அதாவது அவருக்கு நிறையா கூட்டங்கள் சேருது, அது வேறு விஷயம். இப்போ கரூரில் நடந்த சம்பவம் தெரியும். கூட்டங்களை வச்சு அரசியலில் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, கலைஞர் காலத்துலேயும் அண்ணா காலத்துலேயும் காமராஜர் காலத்துலேயும் பல காலங்களில் கூட்டங்கள் நிறைய சேர்ந்துருக்காங்க. கூட்டங்கள் சேரும் பெரிய கூட்டங்களை வச்சு தேர்தல் முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் என்பது வேறு, கூட்டங்கிறது வேறு. கூட்டங்கள் பல காரணத்தில் வரலாம். அதே காரணம் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் தேர்தல் முடிவுங்கிறது மக்கள் எஜமானர்கள் அவங்க தான். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான். நம்ம நினைக்கலாம் ஒன்று சொல்லுவோம். எம்ஜிஆர் இடத்துல நாங்கள் ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பாய் தேர்தல் முடிவெல்லாம் இப்போ சொல்ல முடியாது பாய், இந்த கடைசி 3 நாள் தான் சொல்ல முடியுது. கடைசி 3 நாள் தான் பாய். கடைசி 3 அதாவது தேர்தல் இது ஓய்வு பாருங்கள், அந்த பிரச்சாரம் ஓய்வு, அந்த நாள் அந்த 3 நாள் தான் பாய் தேர்தலை நிர்ணயிக்கிறது. இப்போ ஏன் போய் நிர்ணயிக்கிறேன் அப்படி சொன்னது மாதிரியே என்னுடைய வாழ்க்கை நடந்தது. அவங்க கூட கரெக்டாக இருந்துச்சு. பாய் ஏன் பாய் இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, முடிவு செய்கிற அந்த 3 நாள் தான் பாய். அதனால் எது நடக்கும், ஆண்டவன் விரும்பினவனுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்பினவனுக்கு ஆட்சியை பிடிங்கிறவான்னு தத்துவங்கள் சொல்லுவாங்க.
அது ஆன்மீக தத்துவம். நம்புகிறாங்களா இல்லையா, நான் நம்புகிறேன். இறைவன் நாடியது நடக்கும். அதனால் அரசியலில் 1000 நடக்க தான் போகுது. வரங்கள் அரசியலே ஒரு சவால் தானே பிரதர். இது எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சி மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்று நம்ம நம்புகிறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. வெற்றியை நிச்சயமாக தேடி தருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது வந்து யூகம் கிடையாது, என் நம்பிக்கை. ஏன்னா இது இப்போ நாட்டில் எங்களுக்கு வந்து செய்திகளை வச்சு சொல்கிறேன். பத்திரிகையில் நீங்கள் எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதை வச்சு நாங்கள் சொல்கிறது வருங்காலம் எப்படியா இருந்தாலும், எத்தனை கூட்டணி மாறினாலும் வந்தாலும், திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும். நிச்சயமாக வரலாறு இதைத்தான் சொல்லுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.